எனக்கு படங்களே இல்லாத ஒரு நிலைமை வந்தது. அந்த குழுவில என்ன செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. இது ஒரு நாள் ரஜினி சார்ட்ட விளையாட்டு போன சொன்னேன். ரஜினி இப்படி நம்மளோடய ஒட்டுடிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு சமயம் படம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த குழுவினர் எத்தனை பேரும் கஷ்டப்படுவாங்க. இக்காலத்துல உதவுற மாதிரி நாம ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும். அது நீ எனக்கு இந்த யூனிட்டுக்காக ஒரு படம் போட்டு கொடுத்தீங்க. அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாருமே உணவு உடை இருப்பதுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாத பண்ற ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கிறது. உடனே ரஞ்சினி சார் என்ன முத்திராவன் சார் நமக்காக உழைச்சிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு படம் போட்டோம், யாருக்கு படம் போட்டுறோம், நிச்சயமா போட்டுறோம் சார், நீங்க அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்றது சார் சொல்லிட்டாரு. அதுல வரக்கூடிய லாபத்தை நாங்கெல்லாம் பிரிச்சுக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் சார் சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷமா 2 பாட்டுக்கிற முத்திராவும் நீங்க தேதி வாங்கி கதையை செலக்ட் பண்ணி ஆரம்பிச்சுக்கலாம் தான் பாண்டியன். அதே அது என்னுடைய படம் அல்ல, என் குழுவினருக்காக எடுக்கப்பட்ட படம். நடக்கவே முடியாது. என்னுடைய குழுவினருக்காக உதவுவது மட்டுமல்ல, இந்த படப்பிடிப்பு சமயத்துலதான் எனக்காகவே வாழ்ந்த என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி உருவாக்கிய என்னுடைய மனைவி கவனா வாழ்க்கையில நோய் வாய்ப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. என்னுடைய எனக்கு சினிமா கடன் செலவு, ஆனா குடும்ப கடன் மூடப்பட்டிருக்கிறது. முழு பொறுப்பையும் பார்த்து என் குடும்பத்தை காப்பாற்றுற பிறகு என்னுடைய மனைவி கவலாக இருக்குது. அது எந்த நேரத்துக்கும் எனக்கு கவலாக நினைச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்காக உதவ முடியலைங்கிற இயக்கமும் தாக்கமும் என் மனசுல இருக்கு. என் மனைவி நான் உடைக்கிறதா விரும்புவா. ஆகவே அவ இறந்து போனாலும் அந்த துக்கத்தை படத்துக்கு இந்த படத்தை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் இடைவெளியில அந்த படத்தை ஷூட்டிங்கை முடிச்சு படப்பிடிப்பையை முடிச்சு அந்த படத்தை வேலை புகழ் படம்னு போயிட்டு இருக்கோம்னா குடும்பத்துக்காகவும் மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மேல ஒதுக்க வேண்டும் என்பதை என்ன உதாரணமா வச்சு உங்க எல்லாருக்கும் சொல்லி கொண்டாடுறேன். தயவு செஞ்சு மனைவி மக்களுக்கு நேரம் ஒதுக்குங்க. வெளியே கூட்டு போங்க, வெளியூருக்கு கூட்டு போங்க, வெளிநாட்டுக்கு கூட்டு போங்க. ஒண்ணுமே முடியலதான் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க.